இருமல், பேச முடியவில்லை. நான் வர்றதா இல்லை. என் தம்பி திருமலை வம்பு பண்ணி கார் அனுப்பி கூப்பிட்டான். ஆனால் பெரிய ஒரு வாய்ப்பை இழந்திருப்பேன். வராமல் இருந்தா பெரிய வாய்ப்பை இழந்திருப்பேன். லேபர், தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளர்களின் வீடு அமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரெயிலரில் இயற்கையாக கொஞ்சம் கூட செயற்கை லைட்டிங் எல்லாம் கூட டல் லைட்டிங், பெயிண்ட் இல்லை, வெள்ளை அடிக்கலை. இல்லை, நான் பார்த்தது அந்த அந்த அம்மா என்ன நேச்சராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க சார். ஆர்டிஸ்ட்டை என்ன நேச்சராக சில்க் சுந்தரியை கூட போட்டிருக்கலாம் ஹீரோயினியா. ஆனால் இந்த சகோதரியை போட்டு என்ன அழகாக அந்த புருஷன்கிட்ட கடிஞ்சிக்கிற நீதானமா அது. நல்லா கடிஞ்சிக்கோ. இது கல்யாணம்னா கடிஞ்சிக்காத. இயற்கையாக இருந்தது. அந்த குழந்தைய அழவிட்டு. ஏன்னா இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது சார். புருஷன் காலையில் வேலைக்கு போகிறான், கூலி வாங்கின உடனே முன்னெல்லாம் குடும்பத்தில் தாய்மார்கிட்ட கொடுப்பாங்க. என் தாய் குலங்கள் தெய்வங்கள். இவ்வளோ அக்கிரமங்கள் இந்த நாட்டில் நடந்தாலும் என் தாய் குலங்கள் தான் இந்த குடும்பத்து குத்து விளக்காக இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ் பண்பாடும் தமிழ் குடும்பங்களும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து ஒளி வீசுவதற்கும் குழந்தைகள் படிப்பதற்கும் தாய்மார்கள்தான் காரணம். 40-50% ஆண்கள் தண்டச்சோறுகள், குடியார பயல்கள். கெடுத்து நாடு குட்டிச்சவராகிவிட்டது. நாடு குட்டிச்சவராகிவிட்டது. நான் உங்களை கேட்குறேன். நான் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்திருக்காரு. ஓரளவுக்கு நல்லா திங்க் பண்ணி பண்ணுறாரு, நிதானமாக பண்ணுறாரு. இருக்கட்டப்பா, பேசுகிறத குறைச்சிட்டாரு, செயல்பாடு அதிகமாக இருக்குது, நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இந்த குறை இது வரைக்கும் காணலை ஆச்சுங்களா. அதனால் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் முன்னால் எலெக்ஷனில் அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் இருக்கும்போது முதலில் மதுக்கடைகளை மூடுவோம், தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகளை மூடுவோம்னாங்க. நம்ம குடியார அண்ணங்க இருக்காங்களே நாட்டில், அவன் டிசைட் பண்ணிட்டான். இவர் மூடிட்டாருன்னா இந்த கை கால் அடுங்கமே, அது நம்ம என்ன பண்ணுறது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, படிப்படியாக மூடுவோன்றாங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. உடனே மூடுவது கை கால்கள் ஆட்டத்தை நிறுத்துமா, படிப்படியாக நிறுத்துவது கை கால் ஆட்டத்தை நிறுத்துமான்னு திங்க் பண்ணான் சார். அவன் குடியார பயலுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த 4% ஓட்டில் தோக்கடிச்சாங்க அன்னைக்கு கலைஞரை. அடுத்து அது போச்சு. இப்போ தொடர்ந்துன்னு வச்சுக்க அந்த மது. எனக்கு ஸ்டாலின் அவர்களை வேண்டுவதெல்லாம், பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள், தாய்மார்கள் தாலி இழந்து விட்டார்கள். ஒரு வீட்டில் கூட நீங்கள் கொத்தனார் வேலை செய்கிறாங்க, போய் பாருங்களேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாய்மார்கள் இந்த தாலி இல்லை சார், மஞ்சள் கயிறு, அது கருப்பு கயிறாக இருக்குங்க, மஞ்சள் நிறம் இருக்காதுங்கள, கருப்பு. அந்த வியர்வை அழுக்கு பட்டு பட்டு தாலி அதில் ஒன்று இருக்கு, மஞ்சள் துண்டு இருக்குங்க, ஒரு கால் சவரம் இது கூட இருக்காதுங்க. இருந்தால் அதை கழட்டி கம்யூனிட்டி போய் வாங்கி போய் வச்சு குடிக்கிறான். இந்த கால் சவர நகை தொங்கிட்டு இருந்தால் அதை கூட அறுத்து கொண்டு போய் குடிக்கிறான். பாவி குழந்தைங்க, 2 குழந்தைங்க கதறதே, சாப்பாடு இல்லையே, கவலையே இல்லை. அதனால் இந்த குடியை இந்த நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறது. என் இளைஞர்கள் 16-18 வயசு இளைஞர்கள்லாம் குடிக்கிறான். என் தாய்மார்கள் கருவில் கதறுகிறார்கள். எங்கள் வயிற்றில் தாங்கின குழந்தாச்சே பழா போயிட்டானேன்னு கதறுகிறார்கள் என் தாய்மார்கள். பெண்கள், கல்லூரியில் படிக்கிற பெண்கள், அவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள். சாஃப்ட்வேர் கம்பெனியில் மாடர்ன் லைஃப், ஒரு லட்சம் ரூபாய், 70 லட்சம், 1000 சம்பளம். சாட்டர்டே ஆனால் இது ஒரு பார்ட்டியாக அந்த கம்பெனிக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அந்த குங்கி டான்ஸு, சல்கி டான்ஸு, பில்கி டான்ஸு, கண்ட டான்ஸ் ஆடிட்டு தான் வீட்டுக்கு வர்றாங்க. இவ்வளோ நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு சீர்கட்டு விட்டது. அது இப்போ இல்லை, இந்த 6 மாதத்தில் இல்லை,
அது ரொம்ப காலமாகவே கெட்டு போச்சு. அதனால் எனக்கு அந்த ஒரு சீன், சத்யபதி உங்களை கைகூப்பி வணங்குறேன். அப்புறம் நிறைய பரிசுகள், விருதுகள், அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கு. இயற்கையாக இருக்குங்க, அதுதாங்க எனக்கு. அதில் செயற்கையே சேர்க்கலைங்க. இப்போ நம்ம அசூரன் ஏதாவது ஒரு செயற்கை சீன் இருக்கா? குரூப் டான்ஸ் இயற்கை தேவையில்லாமல் இருக்கா? ஒரு காதல் காட்சி இருக்கா? நகைச்சுவை இருக்கா? அதே போல் இப்போது சூர்யா நடித்த படம் ஜெய்பீம், 1000 பிரச்சனை வரட்டும், அது அவங்க பிரச்சனை. இல்லாதையும் சொல்லி வம்பு பண்ணுறது, இருப்பதை எடுத்து விட்டார்கள். மனசு வருத்தம் தான் எடுத்துட்டாங்க. இல்லாததுக்காக வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அது அவங்க இஷ்டம். நம்ம இப்போ இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்பலை. அதில் இயற்கை ஏதாவது ஒரு மசாலா, சிரிப்பு, காமெடி ஏதாவது இருக்கா? மக்கள் பார்த்தாங்களே, மக்கள் பார்த்து ரசித்தாங்களே. இல்லை அதே மாதிரி நிறைய அருவின்னு ஒரு படம், அறம்னு ஒரு படம், எந்த விரசமும் கிடையாதுங்க, பண்பாட்டு சிதைவு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பிரச்சனை எடுத்துட்டான், அதில் வாதிட்டான். ஆக இப்படிப்பட்ட படங்களை மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். எனக்கு என் சத்ரபதி சொல்கிறது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு இதை விளம்பரப்படுத்துக்கு கொஞ்சம் தயாராகிடுங்க. அவர் சொன்னார், நானே சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறேன்னார். இப்படிப்பட்ட எடுக்கிறவங்கெல்லாம் எவனும் வாங்க மாட்டான். பெரிய படம் வாங்கி கோடிக்கணக்காக இழப்பான். இந்த பெரிய நடிகனை நம்பி கோடிக்கணக்காக போட்டுட்டு பொத்தத்தை இழந்துட்டு அப்புறம் அவன் வீட்டு வாசலில் நிற்பான். நான் உன்னால் தான் இழந்துட்டேன், துட்டு கொடுன்னு. அதெல்லாம் கேவலம். நீ நம்பி போனல்ல, அது பெரிய படம், உனக்கு வாரி கொட்டுன்னு தானே போனேன். அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா போ, அதோட போ. திருப்பி அவன் விட்டான பிச்சை எடுக்கிற. அதை விட இந்த மாதிரி படம் ஒரு 20 படம் வாங்க. அந்த பணத்தில் 15 படம் உன்னை காப்பாற்றும். 15 படம் உன்னை காப்பாற்றும். அது சின்ன லாஸ் தான் கிடைக்கும். மற்றதில் கூட சின்ன லாஸ் தான் வரும், பெரிய லாஸ்லாம் வராது. அப்புறம் இவருடைய மனைவி என் தம்பி பாராட்டினான், திருமலை. அந்த அம்மாவுடைய ஒத்துழைப்பு இவர் வெற்றிக்கு பெரிய காரணம் என்றார். ஒரு பெண்ணுக்கு பின்னால், ஒரு ஆணுக்கு பின்னால் வெற்றி பெண் தான் இருக்கிறாள். உண்மை, அது வெறும் புகழ்ச்சி இல்லை. ஒருத்தர் ஒரு கதை எழுதினாருங்க, ஒரு 15 நாள் உட்காந்து ஒரு நல்ல அற்புதமான கதை எழுதினார். அது விருதுக்கு அனுப்புனார். விருது கிடச்சிச்சு. அந்த கதைக்கு விருது கிடச்சிச்சு. அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு மனைவி கிட்ட சொல்கிறார், உன்னால் தாண்டி இது கிடச்சிது எனக்குன்னு. யோ என்னையா சொல்கிற? நான் தான் ஊர்லேயே இல்லை, 15 நாள் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டேன்னா, நீ தனியாக உட்காந்துல எழுதுன, எனக்கு எப்படி நான் போட்டேன்? இல்லடி, நீ ஊரில் இருந்ததால் தான் என்னை ஒழுங்காக எழுத முடிஞ்சது. நீ இங்கே இருந்தேன்னு வச்சுக்கா, ஏயா என்ன பண்ணின்னு கிடக்குறாங்க? குழந்த கொல்லிக்கு ஒன்றுக்கு போயிடுச்சு பாரு, தொடச்சி விடு. அது அங்கே பாரு, இங்கே பாரு, அப்புறம் காய்கறி வாங்கினோன்னு சொல்லியிருப்ப. நீ ஊருக்கு அதனால தான் அனுப்பி வச்சேன். அதனால தான் என் பரிசு கிடச்சிது, நல்லா எழுதுன பரிசு கிடச்சிது. அதில் நீ பாதியை வச்சுக்கோ அப்படி நகை வாங்கி கொடுத்தான்னா. அந்த மாதிரி புருஷன் ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சில பரிசுகள் கிடைக்கும். எல்லோரும் கொடுப்பாங்க தெரியும். ஆனால் இப்போ பரிசெல்லாம் வாங்கி கொடுக்குறல்லம்மா, அது அங்கே கவர்மெண்ட்டு கடைக்கு போயிடுறாங்க. அதான் ஒருத்தன் குடிக்காரன் தள்ளாடிக்கிட்டே வந்தான், ஓவராக குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே வந்தான். அவன் நண்பன், டே பாவி நல்லா இருந்தியடா, இப்படி தள்ளாடி நடக்கிறியடா டே குடிச்சிட்டுன்னா. நீ கவர்னரு, நீ இதுவான்னு சொல்லிக்கிறவளை வச்சுக்கதாண்ணா. நான் குடிக்கலன்னு வச்சுக்கோ, குடிச்சிட்டு தள்ளான்னு வச்சுக்கோ, என் கவர்மெண்ட்டு தள்ளாடிடும். நான் சம்பாதிச்சு காலிலேருந்து உழைச்சி சம்பாரிச்சு குடிச்சு தள்ளாடுறதால் தான் என் கவர்மெண்ட்டை ஸ்டடியாக நிறுத்தினுக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய சேவை பண்ணிக்கிறேன் தெரியுமா உனக்கு அப்படின்னா. நான் ஒரு நாடோடி பைய, நாய்ப்பைய, குடும்ப குழந்தைங்க அங்கே பசியால் வாடி தெரியுது, இவர் குடிக்கிறாராம். புத்தி நமக்கு வேணுங்க. என் குடும்பம் அதில் தாங்க கெட்டு போச்சு. ஒரு அருமையான அழகான பையன், 2வது பையன், நல்ல பையன், 2 படம் ஹீரோவை நடிக்க வச்சேன். அவன் இந்த விஸ்வரூபன் ஒரு பத்திரிகை நடத்தி, அந்த பத்திரிக்காரெல்லாம் ஒரு பார்ட்டி நடத்தாங்க ஈவினிங்கில். அவன்லாம் குடிச்சிட்டு ஒழுங்காகிட்டான். என் பையன் கெட்டு குட்டிச்சவராகி 14 மணி நேரம் குடிக்க ஆரம்பித்து 2 நாளாக நான் அழுதுகிட்டு இருக்கேங்க. அவன் பொண்ணு டாக்டர், 2nd இயர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்.
பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 60,000 ரூபா சம்பாதிக்கிறான். 2 குழந்தைகளும் கதறுது பாருங்க. அவனுக்கு அப்பா இவர் தான் என் அப்பான்னு சொல்ல முடியல, இவர் தான் என் தாத்தான்னு சொல்ல முடியுது. எங்கள் தாத்தா பெருமையோடு இருக்கிறார், எல்லாருக்கும் நல்லது பண்ண, எங்கள் அப்பா இவன் தான் சொல்ல முடியல. என் மருமக 1,50,000 லட்சம் சம்பாதிக்குதுங்க, ஜப்பான் மொழி படிச்சுட்டு 1,50,000 லட்சம். என் மச்சான் பொண்ணு கதறி துடிக்குதுங்க, குடும்பமாக இல்லைங்க. அது வச்சு தான் வேதனை எனக்கு. அப்போ என் குடும்பமும் இதனால் பாதிக்கப்படும். இத்தனை நிறைய குடும்பங்க தமிழ்நாட்டில், லட்சக்கணக்கான குடும்பம் பாதிச்சிருங்க. அதனால் நான் மு.க. ஸ்டாலின் அவர்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க. உடனே குறைக்க முடியாது, கொஞ்சம். ஏன்னா வருவாய் இதை வச்சு தான் கவர்மெண்ட்டில் பெரும்பகுதி ஓடுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி. வேற ஏங்க மணல் கொள்ளை அடிக்கிறாங்க, தாது மணல். அவன் ஒரு வருஷத்தில் கோட்டீஸ்வரன் ஆயிடுறாங்க, பல கோடி, பல 100 கோடிக்கு. அவன் மட்டும் ஆகிறான். அவன் வந்து அங்கே எம்எல்ஏ கொடுக்குறான், அந்த மந்திரி கொடுக்குறான், அந்த அதிகாரி கொடுக்குறான். இதெல்லாம் போக அவனும் கோட்டீஸ்வரன் ஆகிறான். காடு மரங்களை வெட்டி இயற்கை அழித்து, ஆற்று மணலை திருடி, கிரானைட்ஸ் வெட்டி, மலையை வெட்டி கிரானைட்ஸ், இப்படியெல்லாம் யார் யாரும் சமூக விரோதியை சம்பாதிக்கிறாங்களே, அதை அரசாங்கம் எடுத்து நடத்தி அந்த வருவாயை கொண்டு வரட்டும், மக்களுக்கு நன்மை செய்யட்டும். என் தாய்மார்கள் ஒன்று கேட்டுக்கிறேன், இலவசம் வேண்டாமா நமக்கு? அம்மா இலவசம் வேண்டாமா? ஏன் தெரியுமாம்மா? அதில் முதல்ல ஒரு கமிஷன் அடிக்கிறாம்மா. நீங்கள் போய் அந்த பொருளை வாங்கினா அது 2,500 ரூபா இருக்கும்மா. அவன் 3,000 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபா ஒன்றுத்துக்கு அடிக்கிறாங்க. அது மட்டும் சரியான பொருளாகவும் இருக்காதுமா. அது எந்த பணத்தில் வாங்குறான்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பொருளையோ புருஷனோ காலிலேருந்து உழைச்சி கொண்டு போய் அது ரூபாயை கூட 300 ரூபா செலவு பண்ணி குடித்து தள்ளாடி குடும்பத்தை அழிக்கிறானே, அந்த பணத்திலேருந்து வருவாய் போய் கவர்மெண்ட்டுக்கு, அதில் தான் மானியம் இலவசம் வழங்குறாங்க. அந்த பணம் நல்லதா நமக்கு? இந்த புருஷன் வேலை செய்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் அம்மா கிட்ட கொடுக்கட்டுமே, மனைவி கிட்ட கொடுக்கட்டுமே. அவங்க முன்னெல்லாம் கடுகு டப்பாவில் போட்டு படிக்கல, கடுகு டப்பாவில் போட்டு வச்சாங்களம்மா. ஏதாவது ஒரு அவசரம்னா, இந்தா உனக்கு இதே வேலையாக போச்சு, நான் வைக்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துட்றேன் அப்படின்லாம் கொஞ்சுவாங்க. ஆக எனக்கு ஏதோ தோணுச்சு, பேசணும்னு தோணுச்சு. இது ஒரு நல்ல படமா, அற்புதமான படம். இயற்கையான பிள்ளைகளை நெருக்கி வச்சுருக்காங்க, இயற்கையாக. இந்த தம்பி ஹீரோ என் ரூமுக்கு, இந்த தம்பி என் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து இவர் தான் ஹீரோன்னாரு. மற்றவன்னா ஐயா இவரா ஹீரோ அப்படின்னா நான் வாழ்த்தினேன். ஏன் தெரியுமா? உட்காரு. ஜெய்சங்கர்னு ஒரு நடிகர் இருந்தார். ஜெய்சா அவர் வாகினி ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது அந்த செக்யூரிட்டி இருக்கான் பாருங்க கேட்டில், அவன் குட் மார்னிங் அப்படின்னு ஜெய்சங்கர் ஹீரோ அந்த வாட்ச்மேனுக்கு குட் மார்னிங் சொல்லுவார். அப்புறம் நண்பர் என்ன வாட்ச்மேனுக்கு வந்து நாளைக்கு அவன் ஹீரோ ஆகிடும்டா, ஏன்னா எந்த பயலாலும் ஹீரோ ஆக முடியும் என்பது. அதிர்ஷ்டம் இருந்தால், உனக்கு தலையெழுத்து சரியாக இருந்தால் நீ எதுவாக வேண்டுமானாலும் வரலாம். முயற்சி இருக்கணும், கடின முயற்சி. இந்த முருகன் என் தம்பி, அவன் திருமலை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு போனால் காப்பி வாங்கி கொடுப்பான். நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன அழகாக பண்ணியிருக்கான். அவனுக்குள்ளே எப்படி ஒரு நடிப்பு திறன் வந்தது. ஆனால் வந்துடும், அவன் வந்துடுவான். வணக்கம் தம்பி, வணக்கம். முன்னாலே அட்வான்ஸாக போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு பரட்ட தலை என் தம்பி யோகி பாபு பெரிய ஹீரோ ஆகிட்டான். இப்போ பரட்ட தலையெல்லாம் ஹீரோ ஆகிடும் பொழுது அதில் இப்போ பரட்ட வருவாங்க, அதில் யாரும் இல்லை. யோகி பாபு நல்ல தம்பி, அருமையான தம்பி, நல்ல குணமுள்ள தம்பி. வரணும் இந்த மாதிரி தம்பிகள். நம்ம தமிழ் வரணும், தமிழ்நாட்டில் நம்ம தமிழை வரணும். நல்ல எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, உடம்பு முடியல. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. இந்த லேபர் நல்ல வெற்றியை பெறணும், மக்கள் மனதை பிடிக்க வேண்டும், படம் எடுத்தவர்களுக்கு பலன் தர வேண்டும். நன்றி.